ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் முதிர்ச்சி ஆகிட்டேன். ஆரம்பத்தில் நான் வந்து 94 தெரிஞ்சுக்கிட்டேன் ஜோசியம்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ ஈஸியாக போய் நம்ம மனிதத்தனம் ஆகிட முடியாது. ஏன்னா வேலை செய்யலைனாக்கா, வேலை செஞ்சால் தான் நான் அபரிமிதமான பொருள் செல்வத்தை சேர்க்க முடியாதுன்றதுக்காக தான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நீங்களும் அபரிமிதமான செல்வம் சம்பாதிக்கணும்னா வந்து ஜோசியம் கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பெரிய சொத்து வரணும்னா நீங்கள் இண்டிபெண்டன்ட் திங்கராக இருக்கணும். இந்த 2 விதியிலையும் நான் இருக்கிறேன். முதல் விதியிலையும் இருக்கேன், 2வது விதியிலையும் இருக்கேன். 3வது விதி இல்லை, நீங்கள் பெரிய இன்வெஸ்டராக இருக்கணும். எழுதினவன் வந்து படித்தவன் பாட்டை கெடுத்தா, எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போதுங்க அப்படின்னு உங்களை கன்சோல் பண்ணுறதுக்கு நான் வரல. ஐ எம் நாட் ஏ கன்சோலர், ஐ எம் எ சால்வர். உழைத்தால் மட்டுமே பெறக்கூடியது தான் ஜோதிடமே தவிர உழைக்காமல் சோம்பேறிகளுக்கு ஜோதிடம் கிடையாது. கடன், பழைய கடன் வழக்கு பைசலாகி சுமூகம் ஏற்படும். காம்ப்ரமைஸுக்கு வந்து பேசுவாங்க. கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து காம்ப்ரமைஸுக்கு வந்து பேசுவாங்க. புது பட வாய்ப்புகள் வரும். துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தங்கம், வைரம், வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள். அது அடிப்படை ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்கள் வாழ்க்கையின் முக்கிய லட்சியம் என்னங்க? உங்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்னங்க? உங்கள் வாழ்க்கையின் முக்கிய ஆம்பிஷன் என்னங்க? அது நடக்குது சாமி. தீராத வழக்கு தீருது, தீராத கடன் தீருது, தீராத நோய் தீருது. கணவன் மனைவி பிரிவினை வரணுன்ற வந்து விதி யாருக்கெல்லாம் இருக்குதோ பிரிஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் சேரவே முடியாது. அந்த மாதிரி காலகட்டம் அந்த விதி இருக்கணும், அந்த தசாபுக்தி அப்போ நடக்கணும். நடந்தால் தான். மற்றவங்க ஏன் கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க? நான் தான் எல்லாம் தெளிவாக தானே பேசிட்டு வரேன். வண்டி வாகன விபத்து இருக்குது, பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து போகாதீங்க. இந்த 7 டிசம்பர் 2024 மொத்தத்தில் 2024 அக்டோபர் 20 2025 வந்து ஜூன் 30 வரலுமே சேர்ந்து போகாதீங்கோ. இந்த காலகட்டம் பெரிய மனிதர்கள் சாவகாசம் வருது, பெரிய மனிதர்களுடைய நட்பு வருது, பெரிய மனிதர்கள்லாம் ஹெல்ப் பண்ண வரான்.